ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோப்போட அந்த அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரை வச்சு ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் போடுற கிராஃப்ட்லாம் நீங்கள் உடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுடுங்க. அதுபோல் நம்ம சேனலில் பண்ணுற கிராஃப்ட் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது இது போல் நான் இந்த சோப்போட கவரை வந்து ஒரு 3ஆக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3ஆக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ண ஒரு பேப்பரை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி உங்கள் விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அதில் வந்து ஒரு 3/4 இருக்க மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் இல்லைனா ஒரு 3/4 போர்ஷனுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணாமலேயும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பேப்பரை ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் உள்ளே வச்சுட்டு நம்ம டயக்னலாக இந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சோப் கவர் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஓரத்தில் வந்து க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணோம்ல, அது இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அதை வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல ரோல் பண்ணாமல் அப்படியே கீழே அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது என்கிட்ட வந்து இந்த கலர் சோப் கவர் இருந்தது, நான் யூஸ் பண்ணிட்டேன். இதே உங்ககிட்ட பிங்க் ஆரஞ்செலாம் இருக்குதுன்னா நீங்கள் இதில் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது போல் நம்ம அந்த ஸ்டிக்கில் கொஞ்சமாக இந்த மாதிரி கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது அப்படியே கீழே வந்து ரோல் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சோப் கவரை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி இப்போ ஒட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது நான் வந்து ஃபோல்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் இந்த ஸ்டிக்கில் வந்து ரோல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம சேனல் குட்டீஸ்க்கெலாம் வந்து ஹாய் சொல்லிடலாம். ஹாய் அபிநயா, அப்புறமா ஹேமப்ரியா. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி அதுவும் ரோல் பண்ணிவிட்டேன். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு என்கிட்ட ரெட் கலரில் இந்த மாதிரி மேலே அந்த சிந்தால் கவர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மேலே வந்து பேர் எழுதியிருக்கும். அதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இது மாதிரி நான் வந்து ஒரு 4 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து நீங்கள் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ரீசெண்டாக தான் இந்த க்ரீன் கலர் சிலோ டேப் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டிக்கிறேன். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைட் கலர் பேப்பரில் செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது சும்மா க்ரீன் கலரில் A4 பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணி இது ஒட்டிக்கலாம். இது வந்து வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் விட்டுடலாம். சிம்பிளாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லீஃப் ஒட்டணுங்கிறது இல்லை. இல்லைனா இந்த மாதிரி நம்ம க்ளூ போட்டு நம்ம இந்த லீஃபை வந்து ஒட்டிக்கலாம். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.